சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல நம்ம பரசுராமன் இருந்துட்டு லாயரை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டில் இருக்கிற மொத்த பேரும் வந்து ஷாக் ஆகுறாங்க. அண்ணாமலை இருந்துட்டு சொத்தை 4 பங்கா பிரிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. 3 பங்கு என் பிள்ளைங்களுக்கு, 1 பங்கு என் மனைவி பேரில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட முத்து இருந்துட்டு, எதுக்குப்பா இப்போ நீங்கள் சொத்தெல்லாம் பிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். எங்களுக்கு பெரிய சக்தி நீங்களும் அம்மாவும் மட்டும்தான். உங்களை விட எங்களுக்கு இந்த சொத்தெல்லாம் பெருசாக தெரியலப்பா, வேண்டாம்ப்பா, சொன்ன கேளுங்க. நீங்கள் சொத்தை பிரிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த குடும்பம் சின்ன பின்னமாக செதறி போயிடும். அதனால தான் சொல்கிறேன், வேண்டாம்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்பாவே சொத்தை பிரித்து கொடுக்குறதா சொல்கிறாரு. அதில் உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்காக நீ வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்க? உனக்கு வேண்டானா நீ வாயை மூடிட்டு அமைதியாக இரு. எனக்கு சொத்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து சொல்லிடுறாங்க. எப்போ பாரு சொத்து சொத்துன்னு இப்படி பேராசை பிடிச்சி அலைஞ்சிட்ருக்கே. இப்படி அலைஞ்சதுனால தான் 30 லட்சம் ரூபாய் கடனில் வந்து நின்றுட்டுருக்க. அப்போ கூட நீ திருந்தவே மாட்டில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து இருந்துட்டு மனோஜை பிடிச்சி பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை இருந்துட்டு, முத்து அமைதியே இரு, இங்கே பாரு, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீ ஹாலில் படுத்திருக்க. அதனால் இந்த சொத்தை பிரித்து கொடுத்தா நீ அழகா மேலே ஒரு ரூம் கூட போட்டுக்கலாம்ல அப்படின்ற மாதிரி நம்ம அண்ணாமலை வந்து சொல்லிடுறாங்க. இங்கே பாருங்க மாமா, எனக்கும் இவருக்கும் ஹாலில் இருக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் ஒழிச்சு கூட மேலே ரூம் கட்டிக்கிறோம். அதுக்கு எவ்வளோ நாள் வெயிட் பண்ணாலும் பரவாயில்ல மாமா, எங்களுக்கு இந்த சொத்தெல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி நீனை வந்து சொல்லிடுறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க.